பங்கின் ஆண்டு பெருவிழாவின் முத்திருநாளின் 2ஆம் நாளாகிய நற்கருணை பெருவிழாவிற்கு நமது பங்கின் மரியாயின் சேனை மற்றும் கோல்பின் சங்கத்தின் சார்பாக பெரும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கவும் இறையாசிரை நமக்கு பெற்றுத்தரவும் வந்திருக்கின்ற நமது மண்ணில் பிறந்து இறைப்பணியை ஆற்றி வரும் நமது மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இத்திருப்பலியின் வழியாக நற்கருணையை மையமாக கொண்டு வாழ்ந்த நம் புனிதர் என்னும் தலைப்பின் கீழ் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கருணை அன்பின் அடையாளம் என்றும் அது இறைவனின் அளவற்ற அன்பை தன்னகத்தே தயாரிக்கின்றது என்றும் புனித அகுஸ்தினார் கூறுகின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கு பெறுகின்றோமோ நற்கருணை ஆண்டவரை குழுவாகவோ குடும்பமாகவோ தனித்தோ சந்திக்கும் போது இறைவனின் பேரன்பை உணர்கின்றோம், இறைவனை அன்பு செய்கின்றோம், இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். எந்த ஒரு கிறிஸ்தவர் நற்கருணையை மையமாக கொண்டு வாழ்கின்றாரோ அவர் நற்கருணையின் மதிப்பீடுகளான அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, மன்னிப்பு, நீதி, இரக்கம், பரிவு போன்ற பண்புகளை கொண்டிருக்கின்றார். ஏனெனில் அவர் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை புண்ணியங்களை நற்கருணையிலிருந்தே பெறுகின்றார். நமது புனிதர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அவர்கள் நற்கருணையை தம் வாழ்வின் மையமாக கொண்டிருந்தார். கார்மேல் சபையின் துறவியான அவர் தாம் வாழ்ந்த 24 ஆண்டுகளில் பாதிக்கு மேற்பட்ட ஆண்டுகளை நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதிலேயே செலவிட்டார். இரவு பகலாக நற்கருணை ஆண்டவரிடம் இடைவிடாமல் வேண்டிக் கொண்டிருந்தார். தாம் சந்தித்த துன்பங்கள், துயரங்கள், வேதனை நெருக்கடிகளை அவர் சந்தித்த போது அவைகளை சந்திக்க தேவையான மன உறுதியை நற்கருணை ஆண்டவரிடமே பெற்றுக்கொண்டார். நற்கருணை ஆண்டவரை உலகத்திற்கு அளிக்கும் அருட்பணியாளர்களை உளமாற அன்பு செய்தார். அவர்களுக்காக இறைவனிடம் ஜெபித்தார். நம் பங்கின் பாதுகாவலராக இவரை பெற்றிருக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற வேளையில் இவரிடமிருந்த நற்கருணை பக்தி நமக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் எந்த அளவிற்கு நற்கருணையையும் திருப்பலியையும் அருட்பணியாளர்களையும் மதித்து வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நற்கருணை ஆண்டவரை நமக்கு வழங்கும் அவர்களுக்காக ஜெபிப்போம். நற்கருணையின் மதிப்பீடுகளான அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, மன்னிப்பு, நீதி, இரக்கம், பரிவு போன்ற பண்புகளை நமக்கு தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நமது தேவைகளுக்காகவும் இந்நவநாளை சிறப்பிக்கும் மரியாயின் சேனை மற்றும் கோல்பின் சங்கத்தினரின் குடும்ப தேவைகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். நற்கருணை நம் வாழ்வின் மையமாக கொள்வோம். நற்கருணையின் மதிப்பீடுகளை வாழ்வோம். இறைப்பீடம் இன்று மலர் சூடி
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் ஆண்டு பெருவிழாவிற்கான முத்திரு நாட்களில் 2வது நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் திருப்பலியானது கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவாகவும் நற்கருணை பெருவிழாவாகவும் நாம் பங்கில் கொண்டாடுகின்றோம். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருச்சபை என்கின்ற ஏட்டில் திருவழிபாடு என்கிற நூலில் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் நற்கருணை பிறப்பிலிருந்து அவன் இறக்கும் வரை உடனிருந்து வருகின்றது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது திருமுழுக்கானது திருப்பலின் வழியாக பெறுகின்றது. அந்த குழந்தையின் கிறிஸ்தவ வாழ்வு பயணமானது அந்த திருமுழுக்கு நாளிலிருந்து தொடங்கி அந்த குழந்தை வளர்ந்து இளைஞனாக, ஒரு திருமணமான கணவனாக, தந்தையாக, ஒரு தாத்தா என்ற படிநிலைகளை கலந்து அவர் ஒரு முதுமை நிலை அடைந்து இறக்கின்ற பொழுதும் திருப்பலி அவரை வழி அனுப்பி வைக்கின்றது. இந்த நற்கருணையை நாம் ஆண்டுதோறும் நினைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனாலும் ஒவ்வொரு பங்கின் ஆண்டு பெருவிழாவிற்கு முந்தைய நாள் நற்கருணை பெருவிழாவாக கொண்டாடுவது திருச்சபையின் பாரம்பரியமாக இருக்கின்றது. அந்த பாரம்பரியத்தை நாமும் இதோ இன்று நாம் கடைபிடிக்கின்றோம். நற்கருணையை நாம் எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றோம், நற்கருணை நாம் எந்த அளவிற்கு மதிக்கின்றோம், நற்கருணையை நமக்கு வழங்குகின்ற அருள் பணியாளர்களை நாம் எந்த அளவிற்கு மதிப்பளித்து நாம் வருகின்றோம் என்பதை இந்த நற்கருணை நமக்கு வெளிக்காட்டுகின்றது. நற்கருணை குறித்து காட்டுகின்ற அன்பு, பகிர்வு, சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த குணங்கள் கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படை பண்புகளாக இருக்கின்றது. எனவே இந்த திருப்பலின் வழியாக நற்கருணை வழங்குகின்ற இந்த அடிப்படை குணங்களை நமக்கு தர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கின்ற நமது மண்ணில் பிறந்து வளர்ந்த அருட்பணியாளர்கள், மண்ணின் மைந்தர்களை இங்கிருக்கின்ற இணை மக்கள் அனைவரின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். வெல்கம் டியர் ஃபாதர்ஸ். நமது கரங்களை கடவுளை எழுப்பி அவரை நாம் வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த காலதாமதத்துக்கு வருந்துகின்றேன். நமது பேராயர் அவர்கள் வேட்டவளம் தாண்டி வந்து சொன்னார், அப்புறம் ஆவூரில் வந்து சொன்னார். அப்போ கிட்ட நம்ம இங்கே வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். எனவே அவரை வரவழைத்து அவருக்கு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தார். அவரோட நானும் உட்கார வேண்டியதை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். எனவே காலதாமத்துக்கு வருந்துகின்றோம். இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் சிறப்பாக நமது பங்கில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காக நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். எல்லார் வீட்டிலும் நமது பெற்றோர்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் இறந்திருப்பார்கள். அவர்களின் ஆன்ம நிலைப்பாட்சிக்காக சிறப்பாக இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த பலியில் நமது குடும்பங்களில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தேவைகளுக்காகவும் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக செபிப்போம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள
மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இனரில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடத்திரத்தும் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசக முன்னுரை. ஆண்டவருடனான நமது உறவு என்பது ஒரு தற்காலிகமான ஒரு ஒப்பந்தம் அன்று. மாறாக அது என்றும் அழியாத ஓர் உடன்படிக்கையாகும். விடுதலை பயண நூலில் மோசே குறிப்பிடும் உடன்படிக்கையின் இரத்தம் என்ற கருத்திலானது இறைவனின் உறவை பழைய ஏற்பாட்டு காலம் எவ்வாறு மதித்து வாழ்ந்தது என்பதற்கு இந்த முதல் வாசகம் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. நற்கருணை அன்பின் அடையாளம். நற்கருணை ஆண்டவரை நாம் அன்பு செய்கின்றோம் எனில் அவரது வார்த்தைகளுக்கு இஸ்ரேல் மக்களைப் போல் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இறைவன் உடனான நமது உறவு ஒப்பந்த அடிப்படையில் வணிக சிந்தனையில் அமைந்திருக்கின்றதா அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் அன்பு என்ற சிந்தனையில் அமைந்திருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்தவாறு இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24 இறை சொற்றொடர்கள் 3 முதல் 8 முடிய. அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வாக்குறுதிகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை தொழுதிடுவேன். எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின்
என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நன்றி பலி செலுத்திடுவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுதிடுவேன். இப்பொழுதே மக்கள் ஆண்டவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் விலங்குகளின் இரத்தத்தை அடிமையாக்கி வைத்து ஆண்டவர் உறவானது அடையாளமாகப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அதற்கு மாறாக இறைமகன் இயேசுவின் இரத்தமே அடையாளமாகப்பட்டது. அந்த உடன்படிக்கையை நாம் தாய் திரு அவையில் நற்கருணையாக போற்றி ஆராதித்து மதிக்கப்பட்டு வருகின்றது. கிறிஸ்து இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் நற்கருணை வடிவத்தில் நாம் நம்பிக்கையோடு பெறுகின்ற போது அது நாம் உடலையும் ஆன்மாவையும் மனசான்றையும் தூய்மைப்படுகின்றது. நம்மை பாவத்தில் நின்றும் முடிவில்லாத அழிவிலும் நின்றும் நம்மை மீட்கின்றது. எனவேதான் நற்கருணை நம் வாழ்வின் மையமாக திரு அவையின் அசைக்க முடியாத ஒரு அங்கமாகவும் பாவித்து வருகின்றன. இந்த சிந்தனைகளை தாங்கியவர்கள் இந்த இரண்டாம் வாசத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நன்மைகள் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளையாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எல்லா காலத்திற்கும் என அதை படித்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளையாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நாம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கின்றார்.
கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைத்திருக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று ஆனது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின் வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாற்றி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை மக்கள் மன்றாட்டு. அனைவரும் எழுந்திருப்போம். வானிலிருந்து இறங்கி வந்த இறைவா, எம் தாய் திரு அனைவரையும் வழியாக
திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவி அனைவரையும் தங்களுக்குரிய கிறிஸ்துவ வாழ்வின் தொடக்கமும் முடிவும் என்பதை உணர்ந்து வாழ்ந்து தேவையான அருளையும் ஆசிரையும் தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது உடலை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார் என்று சொன்ன இறைவா, எம் உலக நாடுகளை ஆளும் தலைவர்களும் எம் நாட்டு தலைவர்களும் மக்களை நற்கருணையின் மதிப்பீடான அன்பை அறிந்து புரிந்து அதை மக்களுக்கு கொடுக்க தேவையான அருளையும் ஞானத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடன்படிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம்மூடான எம் உறவு வணிக நோக்கின் அடிப்படையில் நடைபெறும் ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக அது என்றும் அழியாத உடன்படிக்கை என்பதை எம் பங்கு இறை மக்கள் உணர்ந்து வாழவும் நாங்கள் அனைவரும் நற்செய்தியின் மதிப்பீடுகளான அன்பு, பரிவு, தாட்சி, பரிவு, இரக்கம், மன்னிப்பு, மகிழ்ச்சி ஆகிய பண்புகளின்படி வாழ தேவையான அருளை தந்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை இம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்வின் நாயகனே எம் இறைவா, நற்கருணை குறித்து காட்டும் மிக உயர்ந்த உன்னதமான பண்பு பகிர்வாகும். இதனை நாங்கள் உணர்ந்து எங்களிடம் இருக்கும் பணம், பொருள், திறமை, நேரம், அன்பு, இரக்கம் ஆகிய உமது கொடைகளையும் தேவைப்படுபவர்களுக்கு பகிர்ந்து வாழ தேவையான அருளை தந்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது உடலை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று மொழிந்த இறைவா, உமது உடலை ஆண்மை விருந்தாக உண்டு இவ்வுலகை விட்டு சென்ற எமது பெற்றோர், பெரியோர், நண்பர்கள், உறவினர்கள், ஆன்மாக்கள் மீது உமது இரக்கத்தை காட்டி அவர்களை நிலைவாழ்வை அளித்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பந்தி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித காரியங்களுக்கு நலமாகவும் உமது கையிலிருந்து விளையேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் வழிப்பொருளாக முதன் முதல் தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்து தமது நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தித்த இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானத்துத முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்க நன்றி கூறி
தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பொறுப்பாளர் தந்தை ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட இந்த பங்கில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் வாழ்வாக்கிய எமது பங்கின் பாதுகாவலியாக இருக்கின்ற குழந்தை இயேசுவின் தெரசம்மாள், இவ்வுலகின் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட உணவை
அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்றும் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் சமரியே எங்கள் மேல் இருக்குமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இருக்குமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வரும் நேரம் இது
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலின் திருத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவை தின்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.